வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல குக்கர் கார சட்னி பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தட்ல இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குக்கர்ல 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற தக்காளியோட வெயிட் பாத்தீங்கன்னா 125 கிராம் இருக்கும். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன சைஸ் பூண்டு, ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, 8 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயத்துல இருந்து தண்ணி விடும். அதனால தண்ணி கொஞ்சமா சேர்த்தா போதும். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. சேர்த்த எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கணும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு நம்ம அரைச்ச சட்னியை இதில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னியை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சட்னி கொதிச்சுட்டு இருக்கும்போது உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்த்திருக்கேன். 3 நிமிஷமா சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியில இதுல ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். டேஸ்டான குக்கர் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.